கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை அதன் முழு பரிமாணத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு மனிதரையும் நாம் மகான் என்றோ பெரியார் என்றோ இறை நேசர் என்றோ நம்மால் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் யாரை இறை நேசர்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவர்களை பற்றி மாத்திரம்தான் இந்த முடிவுக்கு வர முடியும் என்ற தலைப்பை விவரமாக நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஒருவர் இறைநேசர் என்று இருந்தால் கூட அவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவரா, இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அடியார் என்ற காரணத்தினால் அவற்றில் இருக்கிற மனிதனுடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்துட்டு அவருக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய தன்மையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய ஆற்றலில் ஒரு பகுதியை கொடுத்து விடுவானா என்ற தலைப்புக்குள்ளே நாம் இப்போது விஷயங்களை அறிந்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு அனுப்பிய பொழுது எல்லா இறை தூதர்களுக்கும் ஒரு கட்டளை இடுறான். என்ன கட்டளை என்று சொன்னால், நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தான். இறை தூதருங்கிறது ரெண்டாவது மேட்ரு. நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு தூதர்னு வந்த காரணத்தினால் மனிதத்தன்மை எங்கள்கிட்ட எடுபட்டு போச்சு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இறைவன் எங்களை தூதராக நியமித்து விட்ட காரணத்தினால் நாங்கள் மலக்குகளுடைய தன்மையை அல்ல அல்லாஹ்வுடைய தன்மை எதோ பெற்றுவிட்டோம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நாங்கள் மெசேஜை வாங்கி உங்களுக்கு தருவோமே தவிர மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா வகையிலையும் நாங்கள் மனிதர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், காலத்துலகும் ருசுலுகும், அந்த மக்களுக்கு தூதர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு தூதரையும் அனுப்பும் பொழுது அந்த மக்களிடத்தில் சென்று தூதர்கள்லாம் சொன்னார்கள், இன்னஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை மாதிரி மனிதர்களை தவிர வேறு இல்லை. நாங்கள் மனிதர் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம், எங்களுக்கு தெய்வீக அம்சம் இருக்குது, எங்களை மகானை ஏற்றுக்கிறங்க, எங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கிறக்கா நாங்கள் வரவே இல்லை. இன்னஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்கிறான். இதையே சொல்லணும், மனிதராக தான் இருந்தால் எல்லாருக்கும் தெரியுமே. அவர் அங்கே தான் பிறக்கிறாரோ, தாய் இருப்பாங்க, தகப்பன் இருப்பாங்க, அவருடைய கடந்த காலத்தில் அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு மனுஷன் நம்ம போய் யார்கிட்ட சொல்லுவோமா? நம்ம ஒரு ஆள் நம்ம கூட்டத்தில் போயிட்டு நானும் மனிதன் தான் சொல்லுவோமா? அதான் தெரியுமே. இது ஏன் சொல்கிறான் அல்ல, இறை தூதர்னு சொன்ன உடனே வேற மாதிரி ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது. இறைவனுடைய தூதர் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனுஷத்தன்மையெல்லாம் எடுத்திருப்பான், வேற ஒரு தன்மை உள்ளவங்களை அவங்கள மாற்றிருப்பான், மனிதனுக்கு இருக்கிற ஆற்றலை விட கூடுதலான ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் என்று மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இதை போய் வழியே சொல்கிறான் அல்ல. எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த அடிப்படையில் அல்லாஹ் கட்டளையிடுறான். எப்படி கட்டளையிடுறான்? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். இதை சொல்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லிட சொல்கிறான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். அப்போ வித்தியாசமே இல்லையா? இருக்கு வித்தியாசம். யுஹா இலைய, எனக்கு செய்தி வருது, உங்களுக்கு வராது. நான் உங்களை போன்ற மனிதன் தான். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதும், உங்களுக்கு எனக்கு ஒரே இறைவன் தான் என்கிற செய்தி எனக்கு இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிறது. இதை தவிர நீனும் மனுஷன் நானும் மனுஷன். இவர் அழகா சொல்றாங்க, ரசூல் என்றால் என்னங்கிற அந்த பொறுப்பை சொல்லிடுறாங்க. அந்த செய்தி வருகிறதுங்கிற பொறுப்பை கழிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா நீங்களும் நானும் மனுஷன் தான். இதை போய் அல்லாஹ் குர்ஆனில் மக்களுக்கு சொல்லி திருக்குர்ஆனில் கட்டளை எடுக்கிறான். அப்போ நம்ம நபிமார்கள்னு சொன்ன அவங்க தான் நல்லடியார்களையே உயர்ந்த நல்லடியார்கள், நிச்சயமான நல்லடியார்கள் அவங்க தான், நிச்சயமாக மகான்கள் அவங்க தான், உயர்ந்த நல்லடியார்கள் அவங்க தான். அப்படிப்பட்ட உயர்ந்த நல்லடியார்களாக இருந்த காரணத்தினால் மனித நிலையை கடந்தார்களா, மனித நிலைக்கு அப்பாற்பட்ட தன்மை அடைந்தார்களான்னா இல்லைன்னு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. இதை விட்டுருவோம். ஒரு மனிதர் நம்ம காலத்தில் நீங்கள் பாருங்க, ஒரு மனிதர் வந்து எதையாவது சித்து வேலை, அது வேலை, இந்த வேலை செய்கிறாருன்னு வைங்க. அப்படி செய்கிறாருன்னு சொன்ன இல்லை மேஜிக் தந்திரம் தான். சாமியார் அப்படி பண்ணி வந்து என்ன செய்கிறாங்க, சில தந்திரங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அவர்கள் இந்த மக்கள் எந்த மாதிரி பார்ப்பாங்க? அந்த மாதிரி ஆள் மேலே கை வைப்பானா, அந்த மாதிரி அடிப்பான முதல்ல மாட்டி அவர் இதாக பண்ணிட்டான்னு செய்கிறது,
ஒரு ஏதாவது சித்து வேலை பண்ணி மக்களை ஏமாற்றி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்க, அவன் விஷயத்துல மக்கள்லாம் பயப்படுவாங்களா இல்லையா? இந்த இறை தூதர்கள் வந்து மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில போய் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து உடனே எல்லாரும் ஏத்திருப்பான். நபிமார்களை அடி அடின்னு அடிச்சு 50 பேர் பண்றாங்க, ஒரு ஆள் கூட ஏத்துக்கல. ஒரு ஆள் கூட ஏத்துக்கலன்னா அவர் எப்படி நடந்திருப்பாரு? அவர் என்ன தேவை வித்தையை காட்டி இருந்தா ஏத்துக்கிறாம இருப்பாங்களா? அவர் ஏதாவது பெரிய நான் ஒரு தனிய பிறவி என் மேல நீ கை வைக்க இயலாது அந்த மாதிரி காட்டி இருந்தா அடிச்சு ஊரை விட்டு விரட்டி அதெல்லாம் நிறைய நடந்திருக்கிறது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் விலங்குன்னு எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் இதை வெளிப்படையா சொன்னாங்க. அல்லாஹ்வும் சொல்றான் மனுஷன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி பிடிக்கிறான். நாங்க இறை தூதர்னோன்னு, நீ என்ன இறை தூதரே மாந்தும் இல்லா பஷரும் சொல்லுனா, நீ எங்களை மாதிரி மனுஷன் தானே எப்படி பார்க்கற? அல்லாஹ் எதோ பாயிண்டா சொல்றானோ பிளஸ்ஸா சொல்றானோ அதை மைனஸ் அவன் சொல்றான். என்னங்க இறை தூதருங்கிறீங்க, நீங்களும் எங்களை போற மனுஷரா இல்லையான்னு கேட்கறான். அப்ப எல்லாருடைய பார்வைக்கு எப்படி தெரிகிறாங்க? அல்லாஹ்வும் மனிதர்னு சொல்றான். அது எந்த மக்களோட வாழ்ந்தாங்களோ அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கும் தெரியுது இவங்க மனிதர்னு சொல்லி. அதனால எல்லாருமே சொல்றாங்க இன் அன்தும் இல்லா பஷர்னு சொன்னா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை. இப்படி சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மா அன்தும் இல்லா பஷர்னு சொன்னா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை. இன் அன்த இல்லா பஷர்னு சொன்னா, நீ வந்து ஓர் நபியை பார்த்து நீ எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை. பஷரம் மின்னா வாஹிதன் நத்தபியூ, எங்களை சேர்ந்த ஒரு மனுஷரையா நாங்கள் பின்பற்றுவோம். நாங்க பின்பற்றாத மலக வர சொல்லு, மனித இனத்தில் இல்லாத ஒரு புது படைப்பு வர சொல்லி பின்பற்றுவோம். எங்களை மாதிரியே நீ பிறந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஏன் பின்பற்றனே? பஷரம் மின்னா வாஹிதன் நத்தபியூ, எங்களை சேர்ந்த ஒரு இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது. இப்போ நான் சொன்ன காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் நபிமார்களை பார்த்து சொன்னாங்களே, அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். எப்படி சொல்றான்? பஷரம் மின்னா வாஹிதன் நத்தபியூ, எங்களை சேர்ந்த ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றுவோமா? நீ மனுஷனா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உன்னை பின்பற்ற முடியாது. மனுஷன் தன்மையை கடந்து காட்டு பின்பற்றுவோங்கிறாய். பாயிண்ட் என்ன? நீ மனுஷனா இருக்கிற வரைக்கும் உன்னை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. மனுஷன் இல்லைன்னு காட்டு, ஏதாவது செஞ்சு காட்டு, அப்ப நாங்க உங்களை பின்பற்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? நபிமார்கள் மனிதர்களாகவே தான் மக்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லா பார்வைக்கு அப்படிதான் இருந்தாங்களே தவிர மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆகாயத்தில் நடந்து அப்படி சாப்பிடாம குடிக்காம எல்லாத்துலையும் அப்படி ஒரு ஆளா இருந்தா உடனே ஏத்திருக்க தயாரா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களோ யாருமே ஒருத்தர் சாப்பிடவே இல்லைன்னு வைங்க, ஒருத்தர் குடிக்கவே இல்லைன்னு வைங்க, ஒருத்தர் தூங்கவே இல்லைன்னு வைங்க, ஒருத்தருக்கு நோயே வரலன்னு வைங்க, ஒருத்தர் முதுமையே அடையலன்னு வைங்க, ஒருத்தர் கவலையே படலன்னு வைங்க. இப்போ என்ன பண்ணிருப்பான்? ரசூல் என்ன கடவுள்னு சொல்லிட்டு போயிருப்பான். ரசூல் ஆயத்துக்கிற என்ன பெரிய விஷயம்? இவர் கடவுள்னு சொல்லிட்டு போயிருப்பானே இல்லையா? அப்ப அவங்க அதை பிரச்சனை அதான் கிளப்புறான். அவன் என்னப்பா ரசூலு அப்படின்னு கேட்கறான். பஷரும் யஹ்தூனனா, ஒரு மனிதர் எங்களுக்கு நேர்வழி காட்டுவதா? இப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து நேர்வழி காட்டுவதா? அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் போய் ஃபிரௌன் இடத்துல போய் சொல்லும் பொழுது என்ன சொன்னா? நூமினு லி பஷரைனி மிஸ்லினா, எங்களை மாதிரி ரெண்டு மனுஷனை நாங்க நம்புறதா? மூசா நபி ஹாரூன் நபி ஃபிரௌனுக்கு எப்படி தெரியுறாங்க? நூமினு லி பஷரைனி மிஸ்லினா, எங்களை போன்ற ரெண்டு மனுஷங்க, இவங்களுக்கு நாங்க பின்பற்றணும் என்று அந்த ஃபிரௌனுடைய கூட்டமும் ஃபிரௌனும் சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விளங்குறது என்னன்னு கேட்டா, நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பிய முக்கியமான கட்டளை நீங்க மனிதர்கள் என்பதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இறைவன் செய்தி வருதுங்கிறது சேர்த்து சொல்லுங்க. ஆனா மனிதர்கிற நிலையை விட்டு நீங்க கடந்துடக்கூடாது. அவன் என்ன பண்றான்? நீ மனுஷனை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்ப நம்ம இதுல இருந்து ரெண்டையும் கோர்த்து ஒரு முடிவு கோருவதாக இருந்தா, இறை தூதர்கள் அவங்களுடைய எந்த ஒரு வாழ்நாளையும் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக அவர்களை அல்லாஹ் படைக்கவில்லை. இறை தூதர்களும் அப்படி வாதிடவில்லை. இறை தூதர்களுடைய எதிரிகளும் அப்படி என்ன செய்யல, நம்பவும் இல்லை. மனுஷனுக்கு அப்பாற்பட்டவர் நம்பி இருந்தா ஒரு பஞ்சாயத்து விவகாரமே இருந்திருக்காரு. இப்படி திருமறை குர்ஆன் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் இறை தூதர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து மனிதர்னு காட்டுவதற்காக என்ன பண்றாங்க? அதையும் கேட்கறான், அதையும் எதிரிகள் கேட்கறான். மாலிஹாதர் ரசூல், என்ன ரசூல்? யாக்குலு தஆமு யம்ஷி பில் அஸ்வாக், சாப்பாடு சாப்பிட்றாரு, கடத்தெருவுலாம் நடமாடுறாரு. இவர் ரசூலா? அது கடத்தெருவில் சம்பாதிக்கிறாராம், வேலை வெட்டிக்கு போறாரா, கடையில் ஜாமான் வாங்க போறாராம், தேவையான விஷயங்களுக்கு கடைக்கு போறாரு. அப்போ நீ கடத்தெருவுக்கு போறாள் எப்படி ரசூலா இருக்க முடியும்? அவன் என்ன நினைக்கிறான்? ரசூலா வரக்கூடியவர் வந்து கடத்தெருவுக்கு போற வேலையில அவருக்கு இருக்கக்கூடாது. கடத்தெருவுக்கு யார் போவா? மனுஷன் போவான், தேவை உள்ளவன் போவான். இறைவனுக்கு கடத்தெருவுக்கு வேலை இருக்குமா?
இறைவனுக்கு கடத்தல வேலை இருக்காது. அவன் என்ன நினைக்கிறான், கடத்தலோட உனக்கு என்ன வேலை? அரிசி வாங்க, பருப்பு வாங்க, புளி வாங்க, வெங்காயம் வாங்க, நீ வந்தீங்கன்னா நீ உனக்கு தேவை வந்துருச்சு, நீ என்ன ரசூலு? அப்ப நீ சாப்பிட்ற கடத்தலுக்கு போற, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு என்ன செய்யறான்? அவன் மறுக்கிறதுக்கு எதை காரணமா காட்டுறான்? மாலிஹாதர் ரசூல் ஏகுலு தாமோ எம்சி பில்லஸ்வாப், இவர் உணவு சாப்பிடுகிறார், கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவர் என்ன ரசூலு அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி ஏகுல் மின்மா தாக்குலுன மின்ஹு ஓ யஷ்ரபு மின்மா தஷ்ரபூன் மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். அவங்க சொல்றாங்க இவர் உங்களை மாதிரி மனிதர் தான். ஏன் மனிதர்னு சொல்றோம்? ஏகுல் மின்மா தாக்குலுன மின்ஹு, நீங்க சாப்பிட்றத அவர் சாப்பிட்றாரு. ஓ யஷ்ரபு மின்மா தஷ்ரபூன மின்ஹு, நீங்க பருகுவதை தான் அவர் அவங்க என்ன பார்க்குறாங்க, கொஞ்சம் இறங்கி வர்றாங்க, சரி சாப்பிட்டா அது போ, வேற ஏதாவது சாப்பிடலாம்ல, நாங்கள் சாப்பிட்றது நீ சாப்பிட்ற, நாங்கள் ஒரு சோத்தை தின்னு மண்ணடி தின்னு வித்தியாசமாக ஏதாச்சுன்னு, அப்போ நாங்கள் எதை சாப்பிட்றோமோ அதுதான் நீ சாப்பிட்ற, நாங்கள் என்னத்தை குடிக்கிறோமோ அதுதான் குடிக்கிற, காற்றை குடி, நாங்கள் தண்ணியை குடிச்சா என்ன செய்ய, நீ காற்றை குடிச்சிட்டு வாழ்ந்து காட்டு, அப்படி குடிச்சு தான் ஆகணும்னு சொன்னால் நாங்கள் திங்கிறத நீ திங்கணுமா, நாங்கள் குடிக்கிறத நீ குடிக்கணுமா? இந்த பாயை தின்னு, தங்கத்தை தின்னு, இப்படி என்னதே தின்னுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏ கூட மின்மா தாக்குன மின்ஹு, மக்கள்கிட்ட போய் அந்த எதிரிகள் கலப்புறாங்க, சாதாரண மக்கள்கிட்ட போய் எதிரிகளுக்கு தலைமை தாங்கினாங்களே அவங்க போய் சொல்றாங்க இவர் என்ன ரசூலு? ஏகுலு மின்மா தாக்குலுன மின்ஹு, நீங்கள் உண்பதைத்தான் இவரும் உண்கிறார். உண்பதையே பிரச்சனையாக்குனாங்க முதல்ல, சரி அதான் தெரிஞ்சிட்டு போகுது, வேற ஒண்ணு அதே நாங்க திங்கிற நீ திங்கிற அப்படி கேட்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த உண்பது கூட அவர்கள் எதை உண்டார்களோ அதை உங்கக்கூடியவர்களாக தான் அல்லாஹ் படைச்சானே தவிர, நீங்க இவருக்கு மட்டும் அரிசி சாப்பிட்டா செமிக்கும், இவர் கல்லை திண்டாலும் செமிக்கும் நல்லா படைக்கல, இவர் மண்ணை திண்டாலும் செமிக்கும் அதுவே இவருக்கு போதும் அப்படின்னு நல்லா படைக்கல. அந்த எல்லா மனிதர்களும் எதை சாப்பிட வேண்டுமோ, எல்லா மனிதர்களும் எதை குடிக்க வேண்டுமோ அதைத்தான் சாப்பிட்றார், அதைத்தான் குடிக்கிறாருன்னு சொல்லி அவன் மைனஸா சொல்றானா, அல்ல அதையே தூக்கி போடுறான். ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யாகுலுன தாம், அடை சாப்பிடாத உடம்பு உள்ளவர்களாக ஒரு தூதரை நாங்கள் அனுப்பலடா, அந்த நெசந்தாண்டா சாப்பிடுறது பெண்ணா செய்யறேன்னு கேட்கறான்ல. அவங்க அதை வச்சுதான் மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அல்ல என்ன செய்யறான்? அப்படி ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அதனால நான் அந்த சாப்பிட்ற தன்மையை நீக்கிட்டு அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கலாம்ல, அல்ல கொடுக்க விரும்பல. அப்படின்னு ஏத்திருப்பானே இல்லையா? ரசூல்மார்கள் வர்றாங்க, சாப்பிட்றத காரணம் காட்டி மறுக்கிறான். இப்போ என்ன செய்யணும்? ஏத்துக்கிறதா இருந்தா இந்த சாப்பிட்ற தன்மை, பசிக்கிற தன்மை எடுத்துட்டு சும்மா அப்படி இருக்கிற மாதிரி படைச்சிடான்னு வைங்க, அப்படி மாத்திரலாம்ல நினைச்சா, பின்னாடி கூட மாத்தலாமா இல்லையா? படைக்கும் போது தான் மாத்தணுமா? அல்ல நினைச்சா இப்போ கூட மாத்தலாம். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? தூதர்கள் அனுப்பும் போது இதான் பஞ்சாயத்து ஆகுது. என்ன பஞ்சாயத்து? சாப்பிட்றாரு குடிக்கிறாருங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? தூதரை நியமிக்கும் பொழுது அதை எடுத்துருவோம், மலக்கு மாதிரி ஆக்கி விட்டுருவோம். அப்படி இருந்தால் ஏற்றுப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் அப்படி ஏத்துக்கிற விரும்பல, மனிதர்ந்து ஏத்துக்கிறது தான் விரும்புறான். தன்னுடைய இடத்தை கொண்டே அவர் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் விரும்பல. அப்படி இருந்தா ஏத்திருப்பார்கள். எப்படி ஏத்திருப்பார்கள்? அல்லாண்டு ஏத்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஏத்துக்க மாட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவரை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அல்லாண்டு தன்னை ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான் தூதர் அனுப்புறானே தவிர, அல்ல தன்னுடைய கிரீடத்தை கழட்டி தூதர்கள் தலையில வைக்கிறதுக்காக வேண்டி அல்ல அனுப்புறது இல்லை. அதனாலதான் அவங்க கோரிக்கை ஏத்துக்கிறாங்க. அப்படி தாண்டா அனுப்புவேன். ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யாகுலுன தாம், சாப்பிடாத உடம்பு உள்ளவர்களாக நான் யாரையும் அனுப்புனது கிடையாது தான். என்ன சொல்றதுக்கு? அவர் நான் அல்லாண்டா சொல்லிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் தானே சொல்றாரு, வேற இருக்கிற சாப்பிட்றதை பத்தி பேசுறீங்க என்று அல்லாஹ் அதுக்கு என்ன செய்யறான்? கடுமையான முறையில் பதில் சொல்லி காட்டுகிறான். மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் ஈசா நபி இருக்கிறாங்களே அவங்க தூதர் தான். உம்முஹு சித்திகா, அவங்களுடைய தாயார் உண்மை சொல்லக்கூடியவராக இருந்தார். கானா யகுலானி தாம், அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டவங்க அல்ல ஆன்சர் கொடுக்குறான். ரசூல்லா சாப்பிட்றாங்க, இவர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன ஆன்சர் கொடுக்குறான்? ஈசா நபி யாரு, அவங்க அம்மா யாரு, அவர் ரசூலு, அவங்க அம்மா சித்திகாவா இருந்தாங்க. கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு, உன்னோர் கைபன் பையினுலகமுல் ஆயாத், இவர்களுக்கு சான்றுகளை நான் எப்படி அள்ளி போடுகிறேன். சும்மங்குற அண்ணா யூஃபுகூன், எப்படி இவங்க தடபுரண்டு போறாங்கன்னு பாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க, நான் பாயிண்ட் எடுத்து போடுறேன். அதுக்கு பிந்தி கூட இவங்களுக்கு விளங்கலையே. ஒரு ஆளை கடவுளுக்கு கொண்டாடிக்கிறான், ஒரு ஆளை கடவுளுக்கு பிள்ளைங்கிறான், புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. அட சாப்பிட்றாங்களப்பா ரெண்டு பேரும், அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இறை தூதர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாகவும் பருகக்கூடியவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்களே தவிர, அதான் மனிதனுடைய மெயின் முக்கியமான விஷயம். முக்கியமான வாழ்க்கையாக மனுஷன் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக நம்ம வாழ்றது எதுக்கு?
இந்த இதுக்கு தான் வயிறு தான் பஞ்சாயத்து விவகாரம். என்னது? வயிற்றுக்காக தான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சாப்பிடுவது பருகுவதுங்கிறது தான் சார்ஜ் ஏற்றுற மாதிரி. மற்ற அடிஷனல் ப்ரோக்ராம்கள் சார்ஜ் ஏற்ற எந்த ப்ரோக்ராம் வேலை செய்யுமா செல்லுல? சார்ஜான முக்கியமான விஷயம். அதனால சார்ஜுங்கிறது எது? நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம பருகக்கூடிய பானங்களும் தான். அந்த விஷயத்தை அல்ல, மெயின் விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறான். இது இல்லாமல் யாரை நான் அனுப்பணும் சொல்லு பார்ப்போம். ஒரு ஆள் அனுப்பியிருக்கேனா? சாப்பிடாம ஒரு ஆள் இருந்தாரா? குடிக்காம ஒரு ஆள் இருந்தாரா? இது ரெண்டும் இருக்கும்போது அப்புறம் என்னப்பா நீங்க மனிதன் இல்லைங்கிறீங்க? அவர்கிட்ட என்னமோ கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றீங்க. எதை வச்சு நீங்க பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் இதெல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா இறை தூதர்களுமே சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, இப்போ மனிதர்களா இருந்தாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி இந்த உணவு தண்ணிலாம் அதுக்கு பிறகு அடுத்த தேவை என்ன? மனைவி மக்கள். நல்லா சாப்பிட்டு குடிச்ச பிறகு அடுத்த மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், அவனுக்கு ஒரு புள்ள குட்டிகள் சந்ததிகள் வேணும், வயசான காலத்தில் அவனை கவனிக்கிறதுக்கு, அன்பு செலுத்துவதற்கு, அவன் சொத்தை பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் வாரிசு வேணும்னு மனுஷன் ஆசைப்படுறான். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? ஒஜஅல்னாலஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா. இறை தூதரை வர்றாங்களே, அவங்களுக்கு அது தேவைப்படாது. உங்களுக்குன்னா பொண்டாட்டி வேணும், வச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்குன்னா பிள்ளைகள் வேணும். இறை தூதருக்கு எதுக்கு பொண்டாட்டி? இறை தூதருக்கு எதுக்கு புள்ள? அவர் போய் இந்த மாதிரி குடும்பத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் எப்படி வேலை நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, அதை ஒரு பிளஸ்ஸா சொல்லி காட்டுறானா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எல்லா ரசூல்மார்களுக்கும் வஜஅல்னாலஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா. எல்லா இறை தூதர்களுக்கும் மனைவிமார்களையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம், பிள்ளைகளையும் ஏற்படுத்தி இருந்தோம். ஒரு இறை தூதர் கூட பிள்ளை இல்லாதவரால் அனுப்பவே கிடையாது. எல்லா பிள்ளை வேண்டாம், யார் பேர் வேண்டாம் நமக்கு தெரியாம இருக்கலாம். இறை தூதர்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளை பாக்கி மற்ற ஒரு இறை தூதரை எல்லாம் அனுப்பினதே கிடையாது. எல்லா இறை தூதர்களுக்கும் வஜஅல்னாலஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அவங்களுக்கு மனைவிமார்களையும் நம்ம ஏற்படுத்தி இருந்தோம். கல்யாணம் பண்ணாத ஒரு இறை தூதர் கிடையாது. எந்த ஒரு இறை தூதராவது கல்யாணம் பண்ணல அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்கன்னா அது பொய். அந்த நபி கல்யாணம் பண்ணல, இந்த நபி கல்யாணம் பண்ணல யாராவது சொன்னார்களே ஆனால் அது கட்டுக்கதை. குறிப்பாக ஈசா நபி பற்றி கூட சொல்லுவாங்க, அது கல்யாணம் பண்ணலன்னு. குர்ஆனுக்கு அது மாத்தம். முன்னாடி உள்ள எல்லா தூதர்களுக்கும் மனைவிமார்களை ஏற்படுத்தி இருந்தோம்னா ஈசா நபிக்கு ஏற்படுத்தலன்னு அல்லாஹ் சொல்லி இருப்பான். விதிவிலக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. எல்லா நபிமார்களுக்குமே மனைவின்னு ஒரு தேவை இருக்குமே. ஆனால் அப்புறம் என்ன கடவுள், அப்புறம் என்ன மகானு, அப்புறம் என்ன அவர் செய்ய இயலு? அவருடைய உடலுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அதுக்கு ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாலேயே அது ஒரு பலவீனம் தானே. அவருக்குன்னு ஒரு புள்ள வந்துடும் போது அது ஒரு பலவீனம் தானே. அதுக்குன்னு பாசம் செலுத்தணும், அதுக்கு சொத்து சேர்க்கணும், அதை பற்றி அதெல்லாம் வந்துடும் போது முடிஞ்சு வச்சுக்காத. அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க தெய்வீக அம்சம் உள்ளவராக யாரையும் நினைச்சிடாதீங்க. அப்ப சாப்பிட்றதுல மனிதர்களா இருந்தாங்க, குடிப்பதுல மனிதர்களா இருந்தாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணுவதுன்னா அதில் உள்ள எல்லா விஷயங்களும் அடங்கி போயிடும். இல்லற வாழ்க்கையை ஈடுபடுற விஷயத்தில் அவங்க என்னவா இருந்தாங்க, மனிதர்களாக இருந்தார்கள். சந்ததிகளை பெற்றெடுக்கிற விஷயத்தில் அவங்க மனிதர்களாக இருந்தார்கள். அப்ப எல்லாத்திலையும் மனிதர்களாக இருந்ததுனால தான் அவனும் மனுஷன்னு சொன்னான். அவன் ஏற்க மறுத்தவனும் கூட என்ன செஞ்சான், மனிதன் என்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சான். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக புரிந்து கொண்டோமையானால் இறை தூதர்கள் ஒன்று ரெண்டு அற்புதம் அப்படி செஞ்சாங்கன்னு வருமே, அதெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் நம்ம விரிவாக அந்த தலைப்பில் நம்ம பார்ப்போம் தொடரல. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது. இது ஒன்று ரெண்டு அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க, பொதுவாக எப்படி இருந்தாங்க என்கிற அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதன் ஒவ்வொரு அம்சமாக நீங்கள் எடுத்து பாருங்க. ஒரு மனிதன் என்பதை காட்டக்கூடியது என்னன்னு கேட்டால் அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் அதுக்காக அவன் படக்கூடிய கவலைகளும். ஒருத்தர் கடவுள் தன்மை வந்துருச்சுன்னா அவர் கவலைப்படலாமா? அல்லாஹ் இப்போ கவலைப்பட்டுருக்கானா? நம்ம ஒருத்தருமே பள்ளியாசலுக்கு யாருமே வரலன்னு முடிவு எடுத்துட்டாங்க, உட்காந்து கவலைப்பட்டுருப்பானால? யாருமே வரல. எல்லாரும் சேர்ந்து ஏகமான உலகம் பூரா ஏகமான தீர்மானம் பண்ணி இனிமேல் யாரும் இறைவனை வணங்குவதில்லை. ஓடா நாய், அவனுக்கு என்னங்கிற வணங்காட்டி போ. அதான் அல்லாஹ் கவலைப்படுவாங்க. அல்லாஹ்க்கு எந்த கவலையும் எந்த கவலையும் அல்லாஹ்வுக்கு வராது. அப்போ இறைவனுக்கு கவலைப்படுறது, அழுகுறது இப்படி போயிட்டாங்க. அது யார் கையாளாக தான் தீருது. கவலை என்றாலும் யாருக்கு வரும்? அவனுக்கு 7 ஆட்டி தானே கவலை வரும். 7 உண்டா இது கவலை வருதுங்கிறேன். இது தூக்க முடியுது, தூக்கிட்டா இது கவலை வருது. தூக்கி 2 நாள் முயற்சி பண்ண முடியலைன்னா அப்படி கவலை முடியலையே, தூக்க முடியலையே. அப்போ யாருக்கு முடியலையே அவனுக்கு தான் கவலை வருங்க. யாருக்கு செய்ய முடிகிறதோ அவன் ஒரு காலத்திலும் கவலைப்பட மாட்டான். ஆனால் இறை தூதர்கள் எல்லாம் எல்லாரும் கவலைப்பட்டாங்களா இல்லையா? எத்தனை விஷயத்துக்கு கவலைப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு இறை தூதர்களும் அவங்க நினைச்சது நடக்கலைன்னு கூட என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. இன்னும் பல விஷயங்கள் ஆசைப்படுறாங்க, பல விஷயங்கள் நினைக்கிறாங்க. ஆனா நடக்கலன்னு என்ன செய்யறாங்க, இப்படி இடிஞ்சு உட்காந்துற முடியலையே. அப்ப இது மனுஷன் தானே இது. அவங்க ஒண்ணு நினைச்சு ஆசைப்பட்டு அது முடியலன்றதான கவலையே வருது. அப்பயும் உன் கவலையை தீர்ப்பாங்க நம்புற நீ.
அவங்களுக்கு நான் முடியலேன்னு சொல்லி அவங்களே என்னால் ஏழப்பான்னு சொல்லி தலையில் கை வச்சு உட்கார்ற மாதிரி கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு முன்னாடி அவங்களும் கவலைப்பட்டிருக்காங்க, நம்ம கவலை எப்படி அவங்க தீர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் எல்லா வகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கலானா உதவியாக இருந்தார். அவருடைய கடைசி கால அந்திம காலம் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க, பெரிய தந்தையே நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களேன், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்களேன், கடைசி நேரத்தில் அப்படி மூத்தா போனீங்கன்னா எல்லா பார்த்தா எல்லாம் மன்னிச்சிருவான், உங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம், நானும் இறைவன்ட்ட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பரிந்துரை செய்வேன் எவ்வளவோ அந்த மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அவருக்கு போய் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் தான் ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் முழு தகப்பன் நிலையில் இருந்தவர். பாப்பா இறந்து போயிட்டாங்க, வயிற்றில் இருக்கும்போதே பாட்டனார் கொஞ்ச நாள் வளர்த்தாரு, அதுக்கப்புறம் இருந்தது பூரா அவர் வீட்டில் தானே அபூ தாலிப் தான் வளர்த்தாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, எல்லா வகையிலையும் பக்கபலமாக இருந்தவர் யாரு? அபூ தாலிப் பெரிய தகப்பனார் தான். அவர் ஏற்றுக்கிற மாட்டேன். பக்கத்தில் அபூஜஹல் உட்காந்துருக்கான், இந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹ், நடுவில் அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா மாட்ட மார்க்கத்தை விட்டுறாதே, உன் பையன் சொல்ல கேட்டு நீ மாறி போயிடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இவங்க ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க, பெரிய தந்தை என் சொல்ல கொஞ்சம் கேளுங்கிறாங்க, கேளுங்க கேட்காதே, கேளுங்க கேட்காதேன்னு இப்படி போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு பக்கமும். கடைசி என்ன பண்ணிட்டார் அந்த ஆள் அபூ தாலிப், நான் எங்கள் அப்பா மாட்ட எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியிலே போகிறேன்னு சொல்லிட்டு மண்டே போட்டார். அப்போ அவர் ஏற்றுக்கிறல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் சொன்ன உடனே அவங்களுக்கு ஏற்றுக்கிற மறுத்துட்டார் கடைசி வரைக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு, ரொம்ப என்ன இப்படி போச்சு, யார் யாரெல்லாம் வர்றாங்களே, பிலால் இந்த நாட்டில் உள்ளவரெல்லாம் வர்றாரு, அபிசின்லாம் வர்றாரு, இத்தாலியிலேருந்து புலப்பு தெரிந்து சுகைப் ரூமிலாம் வர்றாரு, நம்ம பெரிய பாப்பா இஸ்லாத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த முஹம்மதே, நீ நினைச்ச ஆளுங்களாம் நேர்வழியெல்லாம் காட்ட இயலாது, நீ விரும்பலாதுக்கான காட்டிடுமா, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நாடியவர்களுக்கு அவன் நேர்வழி, நான் நேர்வழி காட்டுறேன், உன் வேலையா இது, நீ பாடி சொன்னியா போவியான்னு இருக்கணுமே தவிர அவன் வரலைன்னா நீ உன் கையில் அதிகாரம் இருக்காதுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், அதுக்கு கொடுக்குற ஆறுதல் ஒரு கண்டனம் தான். அதுக்கு ஆறுதல் எப்படி சொல்கிறான்ல, உன் கையில் கிடையாது, கவலைப்படுற ஆளு நீ கவலைப்படாதீங்க, எப்படியாவது பார்த்துக்கணும், அப்படி செய்ய மாட்டேங்கிறான்ல. ஒரு கவலைப்படுற ஆளுக்கு என்ன செய்யறான், எச்சரிக்கை தான் பண்ணுறான், உன் கையில் இருக்க அதிகாரம் என் கையிலையா, நீ நினைச்ச நேரத்தில் கொடுத்துருவியா, நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி கண்டனத்தை என்ன செய்யறான்ல, அதை அந்த கவலைக்கு ஆறுதலாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லக பாகியும் நப்சகால ஆசாரியும் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அஸபா, இந்த செய்தியை அந்த மக்கள் நம்ப மாட்டேன் என்கிறார்களே, அதற்காக வேண்டி நீ கவலைப்பட்டு உன்னை அழிச்சிக்கிற பார்க்குறியே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லக பாகியும் நப்சக, உன்னையே அழிச்சிக்கிற பார்க்குறியே, எதுக்கு அழிச்சிக்கிற பார்க்குற, இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அஸபா, இந்த செய்தியை இந்த குர்ஆனை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி நீ எப்போ கவலைப்பட்டு உன்னை அழிச்சிக்கிற, கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஒரே கவலை, படுத்தா கவலை, நின்றா கவலை, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்காக கவலைப்படுறாங்க. எப்படி படுறாங்க, அவன் வர மாட்டேங்கிறானே, இவ்வளவு சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி ரொம்ப எதிர்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களே. இந்த கவலை அதிகரித்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா மௌத்தாயிருவாங்கிற அளவுக்கு. இந்த கவலை சாதாரண கவலை இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, பாகியுன் நஃப்ஸக, உன் நஃப்ஸையே உன்னையே நீ அழிச்சிக்கிற பார்க்குற. அப்போ இந்த சொன்ன பிறகுதான் ஸ்டடி ஆகுறாங்க, இல்லாட்டி அப்படி போயிருக்கும். அல்லாஹ் அந்த மாதிரி கண்டிச்சிருக்கலன்னு சொன்னால் அந்த கவலை முத்தி போய் பாரதூரமான விளைவு ஏற்பட்டிருக்கும். அப்படி கவலைப்படுவது எதை காட்டுது, இயலாமையை காட்டலையா, நினைச்சதுலாம் நடக்காதுன்னு காட்டலையா, அவன் தான் டிசைட் பண்ணக்கூடியவன்னு காட்டலையா, இந்த அதிகாரத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கலன்னு காட்டலையா. அப்போ அவங்க கவலைப்பட்டு நொந்து போய் வேண்டிய ஆளுக்கு நேர்வழி கிடைக்கல. ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பாக்கியத்தை விட்டு தள்ளுங்க, மறுமையில் வெற்றி பெறுவதான ஒரு பெரிய பாக்கியம், அது தன்னுடைய பெரியவாப்பா கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல நியாயமான கோரிக்கை தானே, அது கிடைக்கலையே. அப்போ அவ்வளவுக்கு முடியலை, நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மகானு பெரிய, இவங்கெல்லாம் மகானுக்கு ஆதாரமே கிடையாது. முதல் விஷயம், மகான் வந்தால் கூட கன்ஃபார்மாக மகானாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் அந்த டூப்ளிகேட் மகானுக்கு இருக்குமா, சந்தேகத்துக்குரிய மகான்களுக்கு இருக்குமா, உறுதி செய்யப்பட்ட மகான்களுக்கு அது இல்லைன்னு இருக்கிறத. அப்போ இது மாதிரி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கவலையை நிறைய நம்ம பார்க்குறோம். அவங்க மதீனாவில் இருக்கிற நேரத்தில் ஒரு போருக்கு அனுப்பியிருந்தாங்க. போருக்கு அனுப்புனா வரிசையாக 3 பேர் கொல்லப்படுறாங்க. 3 பேர் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்க, இவர் கொல்லப்பட்ட அவர் கொல்லப்பட்ட அவர் கொடியை பிடிங்க, அவர் கொல்லப்பட்ட அவர் கொடியை பிடிங்க, அடுத்ததாக இவர் கொடியை பிடிங்க, அவர் மூலமாக அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதில் 3 பேர் மௌத்தாயிடுறாங்க. 3 பேர் யாரு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் இருக்காரு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி, ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி தான், பெரியாப்பா மகன், அவர் கொல்லப்படுறாரு. அது இங்கேருந்து அல்லாஹ் வஹீல அறிவிக்கிறான். யுத்த களத்துக்கு ரசூலுல்லாஹ் போகலை. இதெல்லாம் அந்த அற்புதத்தில் உள்ளது. பின்னாடி பள்ளியாசலுக்கு அறிவிக்கிறாங்க,
குத்தில ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார், குத்தில இப்னு ரவாஹா அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டார், குத்தில ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்க வளர்ப்பு பிள்ளை, அவங்க எந்த ஜெயிதை வளர்த்தாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வளர்ப்பு மகனாக இருந்து பின்னாடி அது இஸ்லாத்தில் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த ஜெயிதும் அந்த யுத்தகலத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அவரும் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்ணீர் கொல்லப்படன்னு கொட்டு ஆயினைகில ததிரிஃபான். பிறகு ஹாலிது கொடியை பிடித்து அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான்னு அறிவிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேர் மௌத்தா போன செய்தி அவங்கள பாதிக்குதா இல்லையா? பாதிச்சா மனிதர்கள் விளங்குதா இல்லையா? அவங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நம்மளோட அவங்க எல்லாம் இருந்தா பக்கபலமா உதவியா இருக்குன்னு தான் ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய மரணத்தை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கவலை எப்படின்னு சொன்னா, யுரஃபு ஃபி வஜிஹில் ஹுஸ்னு, மூஞ்சில கவலை தெரியும். அந்த போய் பார்த்தா இவ்வளவு கவலைப்படுறாங்க, நொந்து போறாங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அறிவிக்கிற அளவுக்கு கவலையில் ஆழ்ந்து கிடந்தார்களே. இது மனித தன்மையா, மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட தன்மையா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி 70 பேரை மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக அழைத்து சென்று 70 அறிஞர்களை கொலை செஞ்சுட்டாங்க இல்லையா ஒரு கூட்டம், ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறோம். அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அது சொல்றாரு, சஹாபி சொல்றாரு, நான் வாழ்நாள்ல இதுக்கு கவலைப்பட்டு ரசூலுல்லாவை பார்த்த அளவுக்கு வேறு எதுக்கு அவங்கள கவலைப்படலை. இந்த 70 பேர் கூட்டிட்டு போய் நயவஞ்சகமா கொலை பண்ணது அவங்களை எப்படி பாதிக்குது? இந்த மாதிரி ஒரு கவலை அவங்களுக்கு வந்ததே இல்லை என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷத்த ஹுஸ்னம் மின்ஹு, இதை விட கடும் கவலை இதுக்கு முந்தைய அவங்க பட்டது இல்லை. அப்போ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் மனிதன் என்கிறதை எல்லா நிலையிலும் அவங்களும் நிரூபித்தார்கள், அல்லாஹ் நிரூபித்து காட்டியதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த எல்லா நபிமார்களும் என்னென்ன மாதிரி மனிதர்களாக இருந்தார்கள், மனித தன்மைக்கு அப்பால் போக முடியுமா என்கிற விவரங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.